ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் அகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே 10 முந்திரி பருப்பு, 5, 6 பூண்டு, சின்னதாக 2 துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும். நம்மளுக்கு தக்காளி வந்து குலைவாக வதங்கணுங்கிறது இல்லைங்க, லைட்டாக வெந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு. இதுவே போதுமானதாக இருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செய்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 2 விசில் வரட்டும், இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது குருமா. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையிலே கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க. செய்கிறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.